சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. தாலி கட்ட போகிறதுக்கு 10 மணிக்கு மேரேஜ் மேம். 8 மணிக்கு கூட இவங்க காலில் வந்து அழுது, என்னை வந்து இவங்க அண்ணன் தான் சொல்லி பழகி நின்றாங்க மேம். காலில் வந்து அழுது என்னை விட்டுருண்ணா, என்னை வேணான்னு சொல்லிச்சா இல்லையான்னு கேளுங்க மேம். கல்யாணம் முடிச்சு எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க? ஒரு 1 வீக் இருக்கு மேம். கால் பண்ணி என்ன சொன்னாங்க? நான் கேட்டேன் மேம், இது மாதிரி நான் உனக்காக எல்லாமே பண்ணினேன், நீ சொன்னதான் நான் படிக்க போனேன், இப்போ முடிக்க போகிறேன், இந்த மாதிரி ஏன் பண்ண இன்னும் கொண்டுடுன்னு மிரட்டிட்டாங்க. என்ன நடந்ததுமா? என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அவரை விரும்பிட்டு இருந்தான்னு? நீங்க வேணா அவளை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இல்ல சொல்றாளே, கல்யாணம் வேணாம் நிறுத்திட்டு புத்து கோயிலுக்கு போயிட்டுனா இல்லையா? அப்புறம் எங்க வீட்டுல வந்து போன் பண்ணி கூப்பிட்டது யார்? கல்யாணம் பண்ணிக்கிறேன், பத்திரிக்கை அடிக்க சொல்லுங்க வான்னு கூப்பிட்டது யார்? நான் எதுன்னு கோயிலுக்கு போயிட்டு இல்ல, கல்யாணம் வேணாம் நிறுத்திட்டு போயிட்டுனா இல்லையா? நீ தானே கூப்பிட்ட. அவர் பெரிய மனசு பண்ணி விட்டுட்டு தம்பி தப்புப்பா, நீ சொல்றது தப்பு. எப்படி மேம் சொல்லுங்க, குடும்ப கௌரவம் போயிடும், அது போயிடும் சொல்லி போஸ்ட் பண்றாங்க. இது மேடம் சூசைட் ட்ரை பண்ணிருக்காங்க மேம். அவங்க கேளுங்க மேம், கண்டிஷன் பண்ணி ஹாஸ்பிடல்ல கேளுங்க மேம், அது கேளுங்க. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்களா? எப்போ? 1 month முன்னாடி. என்ன எதுவும் பண்ணிடுவாங்க தான் மேம் அழுகிறாங்க. அப்போ கூட மேம் அவங்க மேரேஜ் அப்போ நான் மண்டபத்தில் போய் நிறுத்துறேன்னு சொன்னேன் மேம். உன்னை எதுனா பண்ணிடுவாங்க ராஜா அப்படின்னு அழுதாங்க. அழகாதுப்பா ஒரு பிள்ளை வயசு நாடு. என்ன உங்க விருப்பம் என்னங்க? நீங்க எப்படி சொல்ல செய்யுங்க சார், நான் சொல்ல எப்படி பண்ணுங்க. எதுக்கு அழுவுறீங்க நீங்க? என்ன எதுவும் பண்ணு, சும்மா சீன் போடாத. நீ மறுபடி போய் கேட்டோம், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கவர்மெண்ட் வந்துட்டுமா வெளியே அனுப்பல மேம். வெளியே அவங்க என்ன ஒரே வார்த்தை, நான் படிக்கிறேன் சார், நான் படிக்கிறேன் பயிர் வச்சு எங்களுக்கு தெரியாது. நான் புள்ளதான் செய்யறோம். மறுபடி போய் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கவர்மெண்ட் வந்துட்டு கூட. நீங்க எதுக்கு அழுதுங்க? ஒரு புள்ளன்னு அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு புள்ளனுக்கு வர. நீங்க ஓபனா பேசினாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். சொல்லுப்பா, என்ன என்ன பயப்படுறேன் சொல்லு, எல்லாமே சொல்லுப்பா. இப்ப நீ ஏன் பயப்படுறீங்க? சரி விடு, சொல்லு, தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு வரலையும் அவன் பண்ண ஏன் இவங்க பையன் இப்படி பண்றான்? நானே ஒருத்தர் இன்னைக்கு வரலையும் உன்னை சின்ன ஒரு வார்த்தை. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ரொம்ப மோசமானவங்களா? குடும்பத்துல அந்த பொண்ணை அடிச்சு கொன்னுடுவாங்களா? இல்ல அப்படிதான் உங்க பையன் சொல்றான். ரொம்ப மோசமானவங்க அடிச்சு கொன்னுடுவாங்க சொல்றான். இல்லைக்கே அவரே எனக்கு புத்தி சொல்லுவார் மேடம். தலைவர் நீ இருப்பா. பயமா உங்களுக்கு அவரை? தைரியமா பேசுங்க. அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? நல்லவங்க தான் அவங்களும். அப்புறம் ஏன் உங்க புள்ள அப்படி பேசுறான்? இப்போ 3 மாசம் நான் கம்முன்னு ஆயிட்டோம். அது மாதிரி நடந்துக்க சமாதானம் தெரியாது. பொண்ணு கல்யாணம் பண்ணி போயாச்சு. இப்ப அந்த கனெக்ஷன் வச்சுக்கிறது சரின்னு உங்களுக்கு படுதா?
படல படன்னு தப்பு தானே? சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லலையா அவர்கிட்ட? சொல்லிதான் நல்லதான் சொல்லிதான் சொல்லிதான் இருக்கிறோம். இப்ப என்னங்க பண்ணலாம்? நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியும் நாட்டு நடப்பு என்னது தெரியும், எது கரெக்ட் எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே சரி என்ன பண்ணா சரி ரைட். உங்க மேல என்ன பண்ணா சரி. இந்த பொண்ணு புருஷன் வேண்டாம் சொல்றா, உங்க பையனோட தான் வாழ்வேன்னு சொல்றா, அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? விருப்பதாம்மா. சொல்றா அப்படியே என்ன சொல்ற ரைட். சரி நீங்க வெளியே. என் புள்ள ஒரு புள்ள செத்து வரட்டாமா, புள்ள போட்டு வச்சுக்க போறேன். எல்லாத்தையும் பேசியாச்சு, இப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ காதலின்னா கூட விட்டுட்டு போயிடலாம், ஆனா ஊர்ல நான் பொண்டாட்டி போய் விட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னா அது எனக்கு அசிங்கம். அதுவும் நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அப்புறம் எதுக்கு சொன்னீங்க அவ எடுக்கிறது முடிவு தானே, சும்மா பேசுது இதுதான். நீங்க இருக்கீங்களே இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. இப்போ நான் இப்போ கூட சரி மேடம், நான் அப்படியும் பேசுறேன் இப்படியும் பேசுறேன் இல்ல, நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்புறம் ஏன் சொல்றீங்க அவ எடுக்கிறது முடிவு தானே? இப்போ நான் கண்டிஷன் பண்ணி என் கூட தான் வரணும், அடிச்சே என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு நான் விட்டுட்டு போறேன்னு சொல்ல உங்க மாட்டேன். விருப்பம் வந்து விட்டுட்டு உங்க போறேன். விருப்பம் என்னது? நான் வந்தா இட்டுன்னு போறேன். இப்போ வந்தா இட்டுன்னு போவேன். போறேன் மேடம். உங்க விருப்பம் என்னது? இட்டுன்னு போறேன் மேடம். சரி, இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணோட மனசு பூரா அங்கதான் இருக்கு. சரி. அந்த பையன் இந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். சரி. சரியா? இப்ப என்னன்னா உங்க மனைவியவ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எது கரெக்டான விஷயம்? நீங்க பஞ்சாயத்து தலைவர், அதுதான் மேடம் சொல்லுங்க. கரெக்டான விஷயம் தான். நான் இது ஊரை மறந்துடுங்க, வீட்டை மறந்துடுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என் மனசாட்சி தொட்டு தான் சொல்றேன் மேடம். தாலி கட்டாததுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு விட்டுட்டேன்றதுனால ஒரு கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற மாதிரி நான். மேம் நான் 1 வீக் முன்னாடி இங்கே வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருந்தேன், இங்கே சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்போ சொன்னார் இல்லைனா என்னால் அவனை மறக்க முடியல. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி சொன்னேன், ஒரு 3 months ஆகட்டும், இப்போ 2 months ஆகுது, 3 months ஆகட்டும், நானே உனக்கு எழுதி தந்துடுறேன், நீ போய் அவனோட வாழன்னு சாவன்னு சொன்னாங்க மேடம், செத்துறேன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உன் விருப்பம் என்ன ஆகுதோ வந்துரு, வீட்டுக்கு வந்துரு, விஷ்ணு வெளியே எங்கேயும் போய் செத்துறாத, வீட்டுக்கு வந்துரு. வெளியில போய் வெளியில எங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு. இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டுச்சு மேடம். நான் என்ன சொன்னேன், வெளியில எங்கேயும் செத்துறாத, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், வந்துரு, வீட்டுக்கு வந்துரு. 1 வீக் முன்னாடியும் கூட சொன்னேன். இப்போ உங்களுக்கு உறுதியா இருக்கா இந்த பொண்ணு உங்களோட சந்தோஷமா வாழ மாட்டான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் எல்லாம் ஆகல மேடம். கொஞ்சம் நீங்க 2 பேரும் வெளியேறுங்க. அம்மாடி, இப்ப பாரு, நீ இன்னொருத்தருக்கு மனைவி. இது இது வந்து வேண்டாமா, நீ விட்டுட்ட காதலனோட போய் வாழின்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல. ஏன்னா அது நம்ம கலாச்சாரம் இல்லை. ஒரு கேஸ்ல வந்து அது சரியான முடிவா இருக்கலாம். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா குடும்ப நாடு எல்லாம் அழிஞ்சிடும். உங்க மாமா ரொம்ப நல்லவர், அது மட்டும் இல்ல உனக்கு அவர் மேல நிறைய பாசம் இருக்கு. அந்த பையன் உன்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானா? அப்படி இல்லைங்க, உண்மையை பேசுடிமா. நிஜமா இல்லைங்க, நிஜமா இல்ல. நீ என்னோட இவரோட வாழ முடியும். நான் 2 months ஆகுது, 2 months 5 days அது மேரேஜ் ஆகி இது வரைக்கும் நான் வெளியே கூட வரலைங்க. ஏன்னா ஊர் ஃபுல்லாவே தெரியும் ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. என்னால அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியல. என்ன கேவலமா? இவனோட பழகிட்டு இருந்தா, இவனோட போனா. நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு என்ன விருப்பம்? நீயே உன்னை கேள்வி கேட்டுக்கோ. நீ செய்யறது சரியான்னு யோசிச்சு பாரு. நீ தாய் மாமன் ரொம்ப நல்லவர், உனக்கு அவர் மேல பாசம் இருக்கு, அதனாலதான் நீ தாலி கட்டின்னு இருக்க. இல்லைன்னா கழுத்தை நீட்டு இருக்கவே மாட்ட நீ. அதுக்கப்புறம் உனக்கு மறுபடியும் அந்த பையனோட இன்ஃப்ளூயன்ஸ். அவன் வேற சும்மா சீன் போடுறான், அழுது காமிக்கிறான். நீ ஒரு பொண்ணு இப்படி உட்காந்து கண்ணை கசுக்கிறது இல்ல, அவன் உட்காந்து கண்ணை கசுக்கிறான். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உன்னை அடிச்சிடுவாங்க, கொன்னுடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? அவங்க பயப்படுறாங்க மேம். நான் ஆல்ரெடி பாய்சன் குடிச்சிட்டேன் ஒரு முறை. உனக்கு அவன் மேல சிம்பத்தியா இல்ல? எனக்கு புரியல. சிம்பத்தி இல்ல. அப்புறம் அவன் கூட உங்களுக்குள்ள லவ்வா, காதலா? நல்லா யோசிச்சு பாரு, நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கு மேல அவ்வளவு உண்மையான காதல இருந்தா நீ ஏன் கழுத்தை நீட்டல? அவனை ஏதாவது செஞ்சிருவாங்க, சரி நான் மேரேஜ் பண்ணிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் பாய்சனும் சாப்பிட்டேன். அதுலயும் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்திட்டு நீ செத்து போகாத, வீட்டுல இரு, நல்லா வாழ. இப்ப நீ என்னதான் சொல்ற?
நான் எனக்கு மாமாவோட வாழ பிடிக்கலைங்க. நல்ல பையனா உங்க மாமா? நல்ல மனுஷனா? நல்லவரா? அவ உன்னை வேண்டாம் சொல்லிட்டா, என்ன பண்ணலாம்? அவங்க சொல்ல மாட்டாங்க. விருப்பப்படியே இருக்கட்டும் சொன்ன, அவ சொல்லிட்டா. சரிங்க, அவங்க விருப்பப்படி இருக்கு. குழந்தை மாதிரி இருக்க நீ. 5th ஸ்டாண்டர்ட் பையனோட முகம் மாதிரியே தெரியுது எனக்கு. உங்களை விட சின்ன பையனா? சேம் ஏஜா? உங்களுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? எனக்கு 31 மேடம், அவங்களுக்கு 24. 7 வயசு. 15 இயர்ஸ் மேம். 15 வயசு சொல்றேன், அவங்க 7 வயசு சொல்றாரு. 31 தான் மேடம். அவருக்கு 40 ஆகுது, எனக்கு 24 ஆகுது. போய் மேடம் சர்டிஃபிகேட்லாம் பர்த்டே எல்லாம் எனக்கு, இவங்களுக்கு எப்படி மேடம் அது எப்படி 40 வயசு சொல்லுவீங்க? சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வர மேடம், நான் படிச்சதெல்லாம். இல்லைங்க மேம். அப்படியா? கணக்கு பண்ணி பார்த்தா 9 வயசு வித்தியாசம் வருதே. நீங்க 6 வயசு சொல்றீங்க, இவங்க 15 வயசு சொல்றாங்க. நான் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரேன் மேடம். எந்த வருஷம் பிறந்தீங்க? 79 மேடம். இது சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரேன் மேடம். 79ஆ? அது இன்னொரு கணக்கு வருது. 34 வயசு. சர்டிஃபிகேட் பிரகாரம் என்ன அவ்வளவுதான் மேடம். பர்த் ஹாஸ்பிட்டல்ல கூட சர்டிஃபிகேட் வாங்கினாரு. நான் என்ன பொய் சொல்லணும்? ஏன் மேடம், இப்போ கல்யாணம்னு ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு நான் பொய் சொல்லி வயசு என்ன யாருன்னா லவ் பண்ணவா போறோம்? என்ன நான் பொய் அது சொல்லி இப்ப யார் உனக்கு சொல்லி கொடுத்தா 40 வயசுன்னு? தம்பி, 2 பேரும் உறுதியா இருக்காங்க, சரி ஒன்னாதான் வாழ்வோன்னு. பொண்ணு வந்து உங்களோட வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்கா. முடிவு நீங்க தான் எடுக்கணும். அவங்க அம்மாவும் தம்பி பேச. சரி, வர சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணுகிட்ட கேட்டுட்டோம், அவள்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா சொல்லியாச்சு. ஆனா அவ நிச்சயமா அவரோட வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்கா. நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க, பிளாக்மெயில் பண்ணீங்க, சத்துடுவோன்னு மிரட்டினீங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றா. கல்யாணத்தை அப்ப கூட நான் என்ன சொன்னேன், விருப்பம் தான் சொல்லு. தம்பி, அதை முடிச்சுதுப்பா, முடிஞ்சதுப்பா, விடுங்க. என்னப்பா உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? என்னம்மா? அசிங்கமா இல்ல? நீ பண்ற தப்பு. ஒருத்தரை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு மேரேஜ் பண்ணி முன்னாடி லவ் பண்ண நீ எத்தனை வருஷம் தெரியும் அவனை பத்தி உனக்கு? அதெல்லாம் வேண்டாம். எத்தனை வருஷம் தெரியும்? 25 வருஷமா அப்பா அதுக்கு அதிகமா இல்ல லவ் பண்ண நிக்குது. பிறந்ததுல லவ் பண்ண முடியும்? 25 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு பெருசா வளர்க்கல. அதுக்காக தானே படிக்க வச்சாங்க. ஒரு நிமிஷம் இரு. அப்பா அம்மா பார்த்து செய்யட்டும்னு சொல்லி தான் நான் சென்னையில இருந்து வீட்டுக்கு வந்தேன். ஏன் எனக்கு தெரியாத இவனோட ஓடி போக? சொல்லுங்க. உங்களை நம்பி அப்பா அம்மா நமக்கு நல்லது செய்வாங்க, நம்ம மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு தானே வந்து சொன்னா இல்லையா? பெத்தவங்க கல்யாணம் அவங்க விருப்பம். இத்தனை வருஷம் 25 வருஷம் வளர்த்தாங்கல்ல, அவங்க விருப்பம் தான் வளர்த்தாங்க. அவங்களுக்கு உன்னை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு தெரியாது. அதெல்லாம் பேசக்கூடாது. யார் கட்டி கொடுக்க தெரியாது, நீங்க கட்டி கொடுத்துட்டா வாழ முடியுமா? நான் சரி மனசுக்கு பிடிக்கலன்னா ஓகே, நீங்க யாரும் கல்யாணம் பண்ணிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன். நான் மனசுக்கு ஒருத்தனை பிடிக்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்றேன். உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தாங்க? அசிங்கமா இல்ல உனக்கு? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணவங்க எல்லாருமே லவ் பண்ணதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? நீ என்ன சொன்ன அன்னைக்கு? மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோ, 2 இயர்ஸ் கழிச்சு உன்னை மலடின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வேற மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். டப்பார், சும்மா பேசாத. 10 வருஷம் ஆனாலே உன் மனசு உன்னை மாத்திக்க முடியலன்னா மாத்திக்க முடியலன்னா அப்ப நான் மாத்திக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? நீ மலடின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப ஏன் லைஃப் உங்களுக்கு உங்க செல்ஃபிஷ் முக்கியம். என்ன யாரு செல்ஃபிஷா யோசிக்கிறாங்க? இத்தனை பேர் செத்தாலே பரவாயில்லன்னு வந்து உட்கார்ந்து நீ செல்ஃபிஷா இல்ல அவங்க செல்ஃபிஷா? அன்னைக்கு நான் ஒரே நிமிஷம் அப்படி சொன்னீங்களா? மலடின்னு சொல்லி உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னீங்களா இல்லையா? அவங்க சொன்னீங்களா? சொன்னேன். நான் சொன்னேன். அவ்வளவுதான். குடும்பமான அதுன்னு இப்படியா பேசுறது? அப்ப பொண்ணுங்களோட வாழ்க்கையை பத்தி கவலையே இல்லையா? அவங்க சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்லையா? மலடியா இது? அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னது அநியாயம் இதெல்லாம்? என்னப்பா வயசு உனக்கு? 18 வயசு. இப்படியா பேசுறது அக்காட்டா? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சுப்பா அக்காட்டா. திருமணம்னு ஒண்ணு ஆயிடுச்சு, அப்புறம் தூக்கி போட்டுட்டெல்லாம் போக முடியாதுன்னு. ஆனா அவ உறுதியா இருக்கா. ஆமா, அவட வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்கா. இப்ப அவர் தான் முடிவு பண்ணும், அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். அவர் என்கிட்ட சொன்னாரு, விஷ்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு.
இப்ப அவர் தான் முடிவு எடுக்கணும். அவ விருப்பத்தை சொல்லிட்டா. நாங்கெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லையா? இதே மாதிரி எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க? அப்ப நாலு பரவாயில்லையா? விஷ்ணு நீ அப்ப நான் என்ன உன் பரவாயில்லையா? தம்பி வாழ்க்கை என்ன ஆகும்? கல்யாணம் ஆயிட்டு ஒன்னொருத்தங்க கூட அவனுக்கு கொஞ்சம் கூட பொண்ணு பேசுறதுக்கு கொடுப்பான். இது இன்னொரு வரல. தங்கச்சி இருக்கு, ஒரு அந்த தங்கச்சி இருக்கு, அந்த பொண்ணு என்ன அவளை நினைக்கும்? சொல்றியே, அவ இது போயிட்டா, அவளை இப்ப நான் அண்ணன் கூட வாழ்ந்துட்டா நான் வேற பேர்ல சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி, அது அப்ப சொல்ல மாட்டாங்க. உன்னை யார் பெத்தவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சொல்லுவாங்க உன்னை. இப்ப நீ இப்ப போற பாரு, இப்ப சொல்லுவாங்க, இப்பதான் உன் பேர் அந்த பேரா மாறும். பரவாயில்ல. அந்த அசிங்கமா இல்ல? தம்பி தங்கச்சி அப்படி அப்ப நானு சொல்லுங்க. உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உனக்கு இது கேட்டுதான் செஞ்சாங்க. எல்லாமே கேட்டுதான் செஞ்சீங்க. அதனாலதான் நானு 12 முடிச்சிட்டோன்னு உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்றேனே. ரொம்ப தப்பு விஷ்ணு இது. அப்ப நீங்க பண்ணி வச்சதுல கரெக்டா? மாறிடுவோம். பொண்ணு எப்படிங்க மாற முடியும்? பொண்ணு எங்க பேச்சு கேட்க இவ்வளவு நாளா கேட்டு இந்த மாதிரி கேட்கணும் பண்ணிட்டோமா. உனக்கு என்னம்மா சொன்னேன் நானு? என்ன சொன்னேன்? நான் மனசு மாற மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? நீ தாலி மட்டும் பாருமா, டைம் அதெல்லாம் எடுத்து வேணாம். தாலி மட்டும் கட்டிக்கோ, எனக்கு பொண்ணாவே இருந்துருன்னு சொன்னீங்க இல்லையா? சொல்லு. பொண்ணாவே இருந்தது. எனக்கு பொண்ணாவே டைம் எடுத்து மனசு மாறாதமானது டைம் எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டைம் எடுத்துக்க மனசு நிறைய மாறும். பேர் கன்னியாஸ்திரி கூட போயிட்டு அவங்க லைஃப் தியாகம் பண்ணிக்கிறாங்க. நீ கன்னியாஸ்திரின்ற வார்த்தையே நான் சொல்லலையே. பெத்தவங்களுக்காக நீ உன் லைஃப் தியாகம் பண்ணதா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னியே இல்லையா? சரி, இப்ப என்ன முடிவு? அது டிசைட் பண்ணுங்க. வந்துரு விஷ்ணு, வேணாம் விஷ்ணு, எவ்வளவு பெரிய குடும்பம் நம்மளுக்கு. இதே மாதிரி எத்தனை நாள் தான் சொல்வீங்க? சரி, நீ அவங்க கூட போறதே வச்சுக்கோ. நாங்க எல்லாம் போய் வீட்டுல செத்தா நீ ஒருத்தரை பாக்க நீ வரக்கூடாது. சும்மா சாக சரி, அப்ப நான் எனக்கு கூட இருப்பாங்க, நான் செத்துருவேன். ஓகேவா? உன்னை எப்படி எல்லாம் படிக்க வச்சாங்க விஷ்ணு? படிக்க வச்சாங்க, அதனாலதான் நான் வந்தேன். அப்பா அம்மா பார்த்து செய்யட்டும் நான் அங்கிருந்து வந்தேன். அப்ப செஞ்சதெல்லாம் நல்லதா இருக்கும். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அவ்வளவு நீ கஷ்டப்பட்டு வெளியில வாழ்றவன் நானு. மாட்டு வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு இதுல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாரு. இது உன பேசுறதுக்கு இவ்வளவு தெளிவு இருக்குன்னா அவங்க படிக்க வச்சதுதான். 2வது பொண்ணு அக்லிம் காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டோரி எழுதுனா 5 மார்க். என்ன எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஏர் மாடு ஓட்டுறது, 2வது மாட்டு வண்டி வச்சது, மாட்டு வண்டி எல்லாம் ஒண்ணு இது பண்ணிட்டு இதெல்லாம் உண்மை சம்பவம் சொன்ன பிறகு அவளுக்கு 5 மார்க் கொடுத்தாங்க. சின்ன படிக்க வச்சாங்க. அதெல்லாம் 5 மார்க் அது உனக்கு மனசுல எந்த கதைனா அது ஒண்ணு மனசுல சொல்லணும். இருந்ததுனாலதான் வந்தேன். உங்களை நம்பி எனக்கு ஃபேவரா பண்ணீங்களா ஏதாவது? நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, நம்ம சரி எது விஷ்ணு, வேணாலும் இங்க செய்வாங்கன்னு பாரு. சொல்லி வந்தேன். விஷ்ணு, எனக்கு ஃபேவரா ஏதாச்சும் செஞ்சீங்களா? சொல்லு. நீங்க அப்பா அம்மா நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நான் வந்தேன். அப்ப நல்லதா நல்லது நீங்க செய்வாங்க சொல்லக்கூடாது. வந்த. இப்ப செய்யறது நல்லதுதான். நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. கழுத்துல தாலி ஒண்ணு இருக்குது. தாலின்னு சொல்லாத. என்ன என்னன்னு சொல்லி தாலி கட்டினீங்க? என்னன்னு சொல்லி தாலி சாப்பிட்டு கட்டணும்? தாலி கட்டினீங்க? சரி, அப்படி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து செத்து சாப்பிட்டு தாலி கட்ட வச்சாங்களா? அப்ப எதுக்காக அப்படி சொன்னீங்க? செத்தா சாப்பிட்டு தாலி கட்டிட்டீங்க. நான் இன்னைக்கு சொன்னனா இல்லையா? எனக்கு விருப்பம் இல்லன்னு சொன்னனா இல்லையா? நீ என்ன சொன்ன? நீ எனக்கு சின்ன பையன். தாலி கட்டிக்க மனசு என்னைக்கு உன் மனசு மாறியா அன்னைக்கு அண்ணன் கூட வாழணும் தான் சொன்னேன் நானு. நீ என்ன சொன்ன? 2 இயர்ஸ் கழிச்சு நீ அண்ணன் கூட அதே அதெல்லாம் கிடையாது. இருமதே நீ என்னைக்கு மனசு நீ அண்ணன் வெளி ஊரறியும் அண்ணனுக்கு கொண்டாட்டியா இரு போதும். அப்ப என் லைஃப் உனக்கு என்னைக்கு மனசு மாறுதோ அன்னைக்கு நீ உண்மையா இரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். அப்படி நான் மாத்திக்கவே என்னன்னு சொன்னதுக்கு சரி கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? வச்சிருன்னு சொன்னியா இல்லையா? கல்யாணத்துக்கு 7000 பேருக்கு மேல வந்தான். 7000 பேர்ல தாலி கட்டிட்டு என்ன சரி, நீ எனக்கு இரு. 1 வீக் முன்னாடி கூட நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் எனக்கு இல்ல, நான் என்னால மனசு நீ மாத்த முடியல. அவன் செத்துடுவேன்னு நினைப்பாதான். சொன்னேன். நான் சரி, ஏதோ ஒரு ஒண்ணு யாருமே வாழ வைக்கணும் தான் என்ன சரி, பழக்கம். இப்போ இதில் பேசுறதெல்லாம் பேசியாச்சு. இப்போ ஒரு விஷயம் கேக்குறேம்மா. குடும்பத்தை எதிர்த்து ஊரை எதிர்த்து நீ அவரோட போனியானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை? நீ நினைச்சு பாத்தியா? இப்போ எனக்கு அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு. பிடிச்ச வாழ்க்கை நீ ஏதோ ஏத்துக்கலாம். நீ என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நீ யோசிச்சு பாத்தியாமா? நீ குடும்பத்தோட சப்போர்ட் இருந்து எல்லாரோட சப்போர்ட் இருந்தாலே லைஃப்ங்கிறது ஈஸி கிடையாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம வேலைக்கு போறோம், நமக்கு சம்பாதியம் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது நமக்கு உன்னை விட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்க அப்பா அம்மாக்கு. உனக்கு வாழ்க்கைய பத்தி தெரியறத விட அவங்களுக்கு தெரியாது. இவங்களெல்லாம் மறந்துடு. இவன் சின்ன பையன், அவரும் சின்ன பையன், விட்டுடு. உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு பார்த்திருப்பாங்க வாழ்க்கையில. இந்த பசங்கள்ட்ட சொல்றாங்கல்ல சத்தா சாகட்டும், இதெல்லாம் அந்த நிமிஷத்துல கோவத்துல சொல்றதுமா. அதுக்குன்னு உன் மேல அக்கறை இல்லாம இல்ல, உன் மேல நிச்சயமா அக்கறை இருக்கும். அக்கறை இருக்கு, ஆனா அவங்க செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? குடும்பமான அப்ப ஏன் லைஃப் மேம், ஏன் சந்தோஷம்? அப்படி ஒரு விஷயம் கேட்கட்டுமாண்ணா? அப்படி எல்லா பசங்களும் லவ் பண்ணவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பா அம்மா ஓகே ஓகே சொல்லணுமா? இல்லைங்க மேம், நான் ஓகே ஓகே. ஒத்து வராத எவ்வளவு லவ் மேரேஜஸ் ஒத்து வராம பிரிஞ்சு போறாங்க இல்லையா? சோ அப்ப பெத்தவங்களுக்கு அக்கறை இருக்கும்ல, அது ஒத்து வராதுமா,
அந்த அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? வைக்கிறாங்கல்லம்மா. அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. அந்த பையனோட உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருமா, அப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல உனக்கு அது ஒத்து வராது, இவரோட இன்னும் சந்தோஷமா இருப்பேன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா மேம் ஃபினான்ஷியலா நான் நல்லா இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க மேம். இல்லம்மா, பெத்தவங்க அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் உங்களை படிக்க வச்சிருக்காங்க. இப்ப சொல்லலாம் பினான்சியல் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பணம் இல்லைன்னா, நமக்கு தேவைக்கான காசு இல்லைன்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அது உண்மைதான். சும்மா இதெல்லாம் சும்மா நம்ம டயலாக் விடலாம். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுல பண கஷ்டம் இருந்தா காதலே இருக்காதுங்க. உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரம் உங்களை படிக்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன உரிமை இருக்கும்ல உன் மேல. அந்த உரிமை எடுத்து சொல்லிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் நான் இவங்க கிட்ட வந்தேன். எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். நான் மனசை மாத்திக்கவே முடியாதுன்னு அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லேன். இப்ப சப்போஸ் இந்த மாமாக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கவே இல்லை. அம்மா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. நீயும் சொல்லுப்பா. மாமாக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடி போல, அவர் அப்படியே இருக்காரு. அவருக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இந்த பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லியிருந்தான்னா நீங்க ஒத்துன்னு இருப்பீங்களா? இல்ல மேடம், முதல்ல இருங்க. முதல்ல இருந்தே வந்து 5 பேர் இவங்க ஃப்ரெண்டா வந்தது. இந்த பையன் கூட வந்து சின்ன 8வது படிக்கும்போது வந்து அம்மா என்ன முட்டை கண்ணின்றான் அப்படின்ற ஸ்கூல்ல பசங்க என் பேர் எழுதி போர்டுல எழுதிடுறான். 8வது படிக்கும்போது இருந்த மேடம் அவனை பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கிற பசங்க பேரு அவன் லீடரா போட்டிருக்கான். என் பேர் என்னோட கேள்வி எல்லாம் அதெல்லாம் இல்ல. சொல்றது கேளுங்க. இந்த மாமா இல்லவே இல்ல இந்த பிக்சர்ல. அவரோட வாழ்க்கையை அவர் பாத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி இருந்தா, விருப்பம் சொல்லி இருந்தா நீங்க ஒத்துன்னு இருப்பீங்களா? முடியாது, மாட்டேன்னு தான் சொல்லிருக்கேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கிறேன். நான் இருக்கிறதும் வந்து லோக்கல்ல, வெளியே என்ன கொடுத்தாங்க, அம்மா வீட்டுக்கு பிரச்சனை, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப இந்த உள்ளூர்ல எல்லாம் வேண்டாம். எத்தனையோ பேர் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இன்னைக்கு மட்டும் உள்ளூர்ல கொடுக்க முடியுதுங்க. இருமா, அது ஒரு காரணமே கிடையாது. ஏன் அந்த பையன் வேண்டாம் சொல்லிருப்பீங்க? அது அப்பதான் எங்களுக்கு பிடிக்கல மேடம். ஏன் பிடிக்கல? எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இது இல்ல. ஒரு பையன் வேண்டாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அவ லைஃப் அவங்க கிட்ட இருந்தா நல்லா இருக்காது. ஏன்? எதனால சொல்லுப்பா. சம்மதம் அவங்களுக்கு மட்டும் இருந்தா போதும். நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியோட ஒத்து போனாதான். அந்த ஃபேமிலிக்கு என்ன ப்ராப்ளம்? ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இன்னும் இல்ல மேம். அவன் கண்டிப்பா அவனுக்கு நான் எங்க அக்காவை கொடுக்க மாட்டேன். ஏன்? இம்பாசிபிள். அது கண்டிப்பா நான் செய்யவும் மாட்டேன். என்ன சொல்லுங்க. நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் தான் சொல்றேன். என்ன நீங்க தான் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு மேடம்? முடிவு உங்களுது தான். எல்லா தப்பும் எங்கள்கிட்ட கூட இருக்கட்டும் மேடம். அவங்க அப்பா வேணா வேலைக்கு அனுப்பாதன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. இவன் என்ன சொன்னா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பொண்ணு மாமாவோட வாழ போறாளா, அந்த பையனோட போக போறாளா? அன்னைக்கு சொன்னா இல்ல, எல்லாமே வேணான்னு சொல்லிக்கிடும். விஷ்ணு அப்பா அம்மா உன்னை மெட்ராஸ்க்கு அனுப்புறதுக்கு சம்மதம் இல்ல, நான் உன் மேல நம்பிக்கைப்பட்டு அனுப்புறேன்ட்டு அவன் மேல சத்தியமா நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு அவன் தலைமையில சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். இல்ல அவனை ஒருத்தனை பாரு. எங்களெல்லாம் விட்டு அந்த வீட்டுக்கு என்ன அம்மா வீடுதான் என்ன வரவானே, அப்பா வரவா. நீங்க புரிஞ்சுங்கம்மா. அவ என்ன சொல்றான்னா, கட்டாயப்படுத்தினாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றா. மறுபடியும் நம்ம அதை செய்து பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப பாருங்க, அவ கிளியரா என்ன சொல்றான்னா, என்ன வந்து வீட்டுல இருக்கிறவங்க சத்துடுவோம், குடும்ப மானம் போச்சுன்னு மிரட்டினதுனாலதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றா. ஆனா என்னால அவரோட வாழ முடியல சொல்றா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பையன் வந்து உட்கார்ந்துருக்கான். கல்யாணம் பண்ணி திருமணம் ஆகி தாலியை கட்டி அதுக்கப்புறம் அந்த பையனோட போறேன்னு சொல்லிட்டுனா நம்மளால ஏத்துக்க முடியல. ஓகே போமான்னு சொல்லவும் முடியல. இப்ப இந்த 2 கடையெல்லாம் மாட்டின்னு இருக்கோம். உங்களை மாதிரிதான் நாங்களும் மாட்டின்னு இருக்கோம். என்னால சொல்ல முடியல அவள்கிட்ட. சரிம்மா அவரோட வாழ மாட்டேன்னா நான் அவளோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல முடியல, வாய் வரல. ஏன்னா நம்ம கலாச்சாரம் அதுக்கு அனுமதிக்காது. அதெல்லாம் நம்ம தூக்கி போட முடியாது. இப்ப முடிவு எடுக்க வேண்டியது நீங்க, இந்த பொண்ணு. ஆனா எடுக்கிறது முடிவுக்கான பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கணும். அம்மா நான் திருப்பியும் சொல்றேன், குடும்பத்தை பகைச்சிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்காது. பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம், உங்க நோபடி இஸ் an island. நம்ம எடுக்கிறது முடிவு இருக்குல்ல, அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையும் நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பாதிக்கும், சமுதாயத்தை கூட பாதிக்கும். அதனால யோசிச்சு முடிவெடு. நான் அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கான பொறுப்பு உனக்கு மட்டும்தான். யோசி, நீங்களும் யோசிச்சு முடிவெடுங்க.
பொண்ணா நீன்னு கேக்குற? அவங்கள பாருடி. அன்னைக்கு நானும் இப்படிதான் அழுதேன். அன்னைக்கு நானும் இப்படிதான் அழுதேன். நீ போடுற ட்ரெஸ் இருக்கு பாரு, அதெல்லாம் வேண்டாம். ஏய் அவங்கள பாரு, உன்ன பாருடி. நம்ம குடும்பம் 7 ஒரு அண்ணன் புரஸ்கார அவார்டு விருது வாங்கின வேண்டியது. நிர்மல் ஜனாதிபதி கையில விருது. ஜனாதிபதி கட்ட விருது வாங்கினேன். போனேன் நீயும் நாசமாயிடுவேன். பஞ்சாயத்து சிறந்த பஞ்சாயத்து பண்ணான்னு சொல்லு. யாருக்குமே அந்த இது வரலையும் 32 பஞ்சாயத்துல இவனுக்கு 51 பஞ்சாயத்து. சரிப்பா, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் ஒரு யூத். ஓகே, சோ அதனால எது கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க மனைவிட்ட கேளுங்க, முடிவெடுங்க. அதுக்கப்புறம் சட்டப்படி என்ன பண்ணமோ பண்ணிடுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழன்னு சொல்ல முடியல என்னால. நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு லாஸ்ட் சான்ஸ் கன்வின்ஸ் பண்ண பாருங்க. நீங்க எல்லாம் பேசாம இருங்கம்மா, அவர் பேசட்டும். இல்லையா, நான் ஊர்ல நான் எல்லாரும் ஒன்னா ஒரே தெருவு, என்ன சொல்லுவாங்க ஜனங்க? நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். நீ எங்கேயோ போய் பொழைச்சுக்கிறன்றது இல்ல விஷ்ணு. தம்பி நீ பேசாதேம்மா, தம்பி நீ பேசாதே. விஷ்ணு இன்னைக்கு நல்லா நான் என்னன்றேன், கல்யாணத்துக்கு முன்னே நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொன்னனே இல்லையா நான் அன்னைக்கு கூட. இப்போ கூட நான் இப்போ காய் போயிடுச்சுன்னு அது கூட வருத்தம். எங்கேயோ போயிடுச்சு. இதுல தாலி கட்டிட்டும் நீ போறன்றதுதான் இப்போ. என்கிட்ட பேசாதே தம்பி. என்ன, அவ தாலி கட்டாம போயிட்டா, நீ தாலி கட்டிட்டும் போற. இப்போ அவளோட நீ பண்றதுதான் தப்பு. நான் அந்த மாதிரி இதுவரையும் அக்கா தங்கச்சிங்க அக்கா பொண்ணுங்க எதுனா ஒரு சின்ன ஒரு வருத்தட்டார நான் வளர்த்துருப்பேனா? இன்னைக்கு வரலையும் உங்க கையில என்ன விஷ்ணு ஏது விஷ்ணுன்றது தவிர பேசியிருப்பேன் நான் இன்னைக்கு வரலையும். இல்லை இது வரலையும் நான் எதனா கொடுமை பண்ணிக்கிறேன் உங்களை. அக்கா தங்கச்சிங்கன்னு யாருக்குன்னா எந்த துரோகம்னா பண்ணியிருக்கேன்னா அக்காங்களுக்கு அவங்களுக்குன்னு என்ன பண்ணிருக்கேன்? எதுக்காக நான் இவ்வளோ நாள் இருந்தேன்? எல்லாம் பண்ணியும் இன்னைக்கு நான் ஒன்றும் கெட்டவனா தெரியுறேன். நீ கெட்டவனெல்லாம் எனக்கு தெரியல, வேற என்னதான்? சரி விஷ்ணு, எதுவுமே தடியால் அழிச்சப்ப எதுவுமே பழுக்காது, தானா பழுத்தாதான் பழுக்கும். நானே எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லாமே அழிஞ்சிடும். அப்புறம் என்னன்றேன், என்ன கைரசு பேரு விஷ்ணுவானா 7 ஊர் நம்ம எவ்வளோ சொந்தக்காரர் இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஃபேமிலி. எப்படியும் அவன மாதிரி ஒரு மூலையில இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை. நான் எங்கன்னா ஒரு இதுல இருந்ததுன்னா கூட எனக்கு இவ்வளவு தெரியாது. எத்தனை ஆயிரம் பேரு உனக்கே தெரியும். அந்த பொண்ணு ஓடிட்டான்னு சொன்னதும் லாஸ்ட் வீக் எழுதி தந்துடுறா. நீங்க எங்கேயோ கண்காணத்துல போய் பொழைச்சுக்கோங்க. கண்காலத்துல பொழைச்சிக்கன்னு சொல்ல, உயிர் சாவாத விஷ்ணு வந்துரும் தான் சொன்னேன். இல்ல நீங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு போனீங்க வீட்டுக்கு. நான் இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். நீங்க எல்லாரும் என்ன வந்து சரி விஷ்ணு, நான் என்னன்றேன், பேசினேதான் இருக்கணும். என்ன நீ என்ன முடிவு எடுக்கிற எடு, அவ்வளவு. நான் இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு நல்லா பரவாயில்ல. இத்தனை பேருக்காக ஒருத்தி வாழ மாட்டேங்கிறேன் விஷ்ணு. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இதுதான் வந்தேன், நான் சொன்னல அதுக்காகதான் வந்து இல்ல நான் வாழ மாட்டேன்னு சொன்னேன். உங்க சுயநலத்துக்காக நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் மறுபடியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னெல்லாம் சொல்லி கல்யாணம் அப்படி இருந்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துருவாங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம் ராஜா. உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. அப்ப நாங்கெல்லாம் செத்துட்டோமா? மூஞ்சில முழிக்காத, நாங்க மூஞ்சிலே முழிக்காத விஷ்ணு. கொஞ்சம் 2 பேர் இருக்கண்டி. அப்ப நானு நீங்க படிச்சுட்டு இருக்க உனக்கு நான் இருக்கேன் உன் லைஃப் பத்தி யோசிக்கும் போது நான் என்ன யோசிக்க கூடாது சொல்லு? எங்களை பத்தி யோசிக்கிறேன். அப்பா அம்மா எவ்வளவு நம்மள மாட்டு வண்டி பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் வீடு கூட கட்டாம நம்மளுக்கு படிக்க வைக்கல. எல்லாம் சரிதான், அதுக்குதான் நான் வந்து எல்லாம் சரின்ற அப்பா பண்ணி வைக்கிறது எல்லாம் தப்பு. என்னோட சின்ன பொண்ணு அவ ஓடி போனா, நானே அப்பா அம்மா கிட்ட போய் சம்மதம் கேட்கலாம்னு சொல்லி வந்தனா இல்லையா, சொன்னனா இல்லையா? நானா ஓடி போனா? ஏன் எனக்கு ஓடி போக தெரியாதா? குடும்ப அதெல்லாம் வேண்டாம் ராஜா. நான் கேக்குற கேள்வி மட்டும் சூழ்நிலைக்காக தான் விஷ்ணு சொன்னாங்க. அவ என்னோட சின்ன பொண்ணுடா, அவ ஓடி போனா. நானே அப்பா அம்மா வேணும், அப்பா அம்மா சம்மதம் வேணும்னு சொல்லி சென்னையில இருந்து போனேன். உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க விஷ்ணு உன்னை. அதுக்கு நானும் கஷ்டப்பட்டு வாழ சொல்றியா? இது கஷ்டமான வாழ்க்கையா விஷ்ணு உனக்கு? நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. இன்னொருத்தருக்கு கொண்டாடி வாழ்றது என்ன நிம்மதியான வாழ்க்கையா? எழுதி வச்சுக்கோ, 24 மணி நேரம். விஷ்ணு சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு மோசமான பிரிவுகள் நினைச்சு பாக்கல.
இந்த பாருமா, ஒரு நிமிஷம் அம்மா இங்க வாங்க. தம்பி நீ பாக்கல, நீ ஒரு வார்த்தை சொல், நீ விட்டு கொடுக்கலாம்ல. ஒரு தங்கச்சி இருந்தா இந்த அளவுக்கு இருப்பாங்க மேம் அவங்க. அவ சந்தோஷம் தானே உனக்கு முக்கியம். அவளை காதலிக்கிறல்ல, அவள்கிட்ட சொல்லலாம்ல, நீ போய் வாழுன்னு பேசாம உட்கார்ந்துருக்க. தம்பி உனக்கு பாவம் பார்த்துதான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. நீ ஒரு வார்த்தை சொல்ல அவ கேப்பா. நீ சந்தோஷமா வாழ்ந்துப்பேன், உன் வாழ்க்கைய நீ பாத்துப்பேன்னு சொல்ல அவ உனக்கு பரிதாபப்படுறா. நீ படிச்ச, அவளுக்காக இன்ஜினியரிங் படிச்ச, அதுதானேமா ரொம்ப கஷ்டப்பட்டா. மேடம் படி, அதுதான் உண்மை. இத பாருங்கம்மா, அவ உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் சொல்றத புரிஞ்சுங்க. ரொம்ப நல்ல அவ வந்து உங்களை மேலயே ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அவனே துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா, மாமாவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. மூணுக்கு இடையில கடந்து மாட்டின்னு அழறா. இப்ப அவளதான் எல்லாரும் பழி போடுவீங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த பொண்ணு மேலதான் பழி அத்தனை வரும். அந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தா தெரியுமா? எதுக்கு கழுத்தை நீட்டினா? அப்பா அம்மாக்கு தப்பு நடந்துடக்கூடாது, அக்கா தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கெடுதல் ஆயிடக்கூடாது, மாமா நல்லா இருக்கணும், அந்த அதெல்லாம். இப்ப அந்த பையனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த பையன் விட்டு கொடுக்கலாம், அவன் சொல்லலாம், அவன் சின்ன பையன், அவனுக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த பொண்ணு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரலாம். அவளுக்கு மாமாவை பிடிக்காம எல்லாம் இல்ல, நிச்சயமா அவளுக்கு மாமா மேல பாசம் இருக்கு. இல்லைன்னா அவளால கழுத்தை நீட்டி இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பேசி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டா, அதுதான் உண்மை. அவன் மேல சிம்பதி அவளுக்கு, அவளால துரோகம் பண்ண முடியல. அவன் நல்ல பொண்ணு. அந்த அந்த நல்ல குணம் இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் பரவாயில்ல, என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான். விஷ்ணு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற, நீ ரொம்ப தெளிவா பேசுற, கிளாரிட்டியோட பேசுற. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஒரு பொண்ணா பிறந்து இன்னும் நம்ம சமுதாயத்துல அப்படிதான் நடக்கிறது. பழி பூரா அந்த பொண்ணு மேலதான் வரும், அந்த பொண்ணை பெத்தவங்க மேலதான் வரும். அது எனக்கு புரியுதுமா. நீ என்ன எண்ணத்துல கழுத்தை நீட்டினா எனக்கு புரியுது. உன் மனசுல எவ்வளவு நல்லது இருக்கு, உங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கு எனக்கு தெரியும். நான் உணர்றேம்மா, அத எனக்கு புரியுது. ஆனா ஒரு இடத்துல நீ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. அந்த பையன் நல்ல பையன்தான், ஆனா அவன் பண்ணறது சில விஷயங்கள் ஏத்துக்க முடியற மாதிரி இல்ல. அவன் சிம்பத்தி கிரியேட் பண்றான். இந்த எப்போ இருக்கா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களோ அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்கு அவர் மேல. எதுக்கு இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றாரு? தைரியமா பேசுறவன் நீ பேசல? தைரியமா இல்ல, அடிப்பாங்க, கொல்லுவாங்க, மோசமானவங்க அவங்க, அப்படி அவங்க இப்படி அழறது, உட்கார்ந்து கண்ணை கசக்கிறது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடல. அவன் பையன் வந்து இது பண்ணப்பதான் நீ விட்ட. அது வரைக்கும் தைரியமா தான் இருந்த. நீ விட்டு கொடுக்கலாம்ல, அவ்வளவு பாசம் இருக்குல்ல உனக்கு அவன் மேல. அவளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளி விடுற நீ இப்போ. இவங்க தான் மேம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தள்ளி விட்டுருக்காங்க. சரிம்மா, நீங்க விட்டு கொடுங்கம்மா. சரி, நீ விட்டு கொடுக்க மாட்டால, யாருக்கு அவ மேல ஜாஸ்தி பாசம் பாப்போம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விட்டு கொடு. முடியாது இல்லையா? அம்மா நீங்க விட்டு கொடுங்கம்மா. எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும். தயவு செஞ்சு அந்த குழந்தைய கர்ஸ் பண்ணாதீங்க. தம்பி இது பாருக்கண்ணா, நான் சொல்றது கேளு. தம்பி என்ன பாரு, கஷ்டம்தான், ஊரை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஆனா நீங்க சொல்லுங்க, ஆமா என் பொண்ணு பொய்யான வாழ்க்கை வாழறதுக்கு விரும்பல. இத பாருங்க அம்மா, ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. இவ வந்து ஒருத்தனை நினைச்சிட்டு இன்னொருத்தனோட வாழறதை விட அவ எடுக்கிறது முடிவு பெட்டர். அது பொய்யான வாழ்க்கை. அவ தப்பு பண்ணிருக்கா, இல்ல சொல்லல. நம்ம கலாச்சாரம் முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா பொய்யான வாழ்க்கை வாழுன்னு எந்த மதமும் சொல்லாது. தம்பி தைரியமா இரு. உன்னோட அக்கா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா, ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவ யோசிச்சுதான் எடுத்திருக்கா. எல்லாம் சரியா போயிடும். தம்பி இத பாரு, எடுத்த முடிவு கிடையாது. நீ சொல்றியா அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், தப்பா பண்றான்னா நம்ம சொல்லலாம். 5 வருஷம் லவ் பண்ணி 25 வருஷம் கஷ்டப்பட்ட அப்பா அம்மா என்ன தம்பி, லவ் வேற, பெத்தவங்க பாசம் வேற. அது எதையும் மிக்ஸ் பண்ணிக்காத. விட்டு கொடுத்தா என்ன மேம்? கண்ணா ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் தப்பானவன், அவன் வந்து தப்பா அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னா நம்ம அவள்கிட்ட சொல்லலாம். தம்பி அவளுக்காக விட்டு கூடப்பா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நல்லா பார்த்துக்கோங்க.
அம்மா நீங்க விட்டு கொடுங்கம்மா. தம்பி அக்காவை தப்பா பேசிட்டு போக கூடாது. அவன் நல்லா இருக்கட்டும். நல்லாவே இருக்கட்டும் மேம். நாங்க கிளம்புமா. யாருமே இருக்க மாட்டோம். இதுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ சின்ன பையன். ஒரு நிமிஷம் ஒரு பாசம் யோசிக்க மாட்டேன் விஷ்ணு நீ. அம்மா யோசிச்சுதான் சொல்றேன். அவர் முடிவு எடுத்துட்டாமா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அந்த ஊருக்கு என்னம்மா ஊரை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஊர்ல இருக்கிறதவங்க புரிஞ்சுப்பாங்க. அவன மாதிரி ஏதோ ஒரு மூலையில என் தம்பி இருந்தானே விட்டுலாம் மேடம். நீங்க உங்க தம்பிய பத்தியே யோசிக்கிறீங்க. அந்த பொண்ணை பத்தி யோசிங்க. ஏமா உங்க பொண்ணை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்குவான்னு தான் மேடம் பண்றேன். அது இப்ப சொல்றேன் நான் அவளுக்கு. அம்மா அம்மா எவ்வளவு நீ உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு தலைவலி வந்தா தாங்க மாட்டேன் மேடம். நாளடைவுல நல்ல பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாருங்களேம்மா. நினைச்சு மாட்டேன். அவ மனநிலைய பத்தி யோசிச்சு பாருங்க. மயக்கமா விழுந்திருக்க மேம். அப்ப சொல்றாங்க என் தம்பி என்னாவா, என் தம்பி என்னாவா. என் பொண்ணு சாவாலன்னு அப்ப கூட வாயில வரலைங்க மேம். என் தம்பி என்னாவா, தம்பி என்ன ஆவான்னு சொல்ல மாட்டேன். தம்பி லைஃப் கோயிலு கட்டி அன்னைக்கு நவராத்திரி பூஜை எல்லாம் 9 சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவன் பாத பூஜை பண்ணி எல்லாருக்கும் அவன் ஒரு ஜாக்கெட் பீட்டு அதெல்லாம் வச்சு கொடுத்துன்னு இருக்கான். இவளை கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான். அப்போ போயிட்டு பூஜை போட்டுட்டு வரும்போது இது மாதிரி நினைச்சா எல்லாம் என்னன்னு வாங்கம்மா, ஏமா இப்படி பண்ணான்னு கேட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. அம்மா அவ மனநிலையை யோசிச்சு பாருங்கம்மா. அவளுக்கு மனசு அங்க இருக்குன்னா எப்படி உங்க தம்பியோட வாழ்வா? இவ்வளவு இது அன்னைக்கு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. என்னன்னு சொன்னேன், இவ்வளவு சொல்லலையே விஷ்ணு. இவ்வளவு ஸ்டிக்கா இருந்ததுன்னா அம்மா நீங்க யோசிச்சு இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவ தப்பான பொண்ணுன்னா திருட்டு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பா. அவளால முடியலம்மா. அப்போ வந்தே இருக்க வேண்டாம் மேடம், போயிட்டுக்கலாம். அப்போ இது பாரு உன்னோட ஒருத்தியோட முடிவுலதான் இவங்க வாழ்க்கை எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க மானத்தை அவ்வளவு பெருசா நினைச்சுக்கிறாங்க. நீ எடுக்கிறது முடிவுல அவங்க வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். ஏதோ ஒரு விதத்துல பாதிக்க போறது. அது உண்மை. அது உனக்கு பரவாயில்லையா? நான் அவங்களோட வாழ்ந்தாலும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வாழ முடியாது. பொண்ணு நான் இருக்க மாட்டேன். நீ எடுக்கிறது முடிவு அவங்க வாழ்க்கைய பாதிக்கும். உனக்கு பரவாயில்லையா? அதை விட நீ இப்ப எடுக்கிறது முடிவு தான் உனக்கு முக்கியமா? சரி அவங்க கூட போனா என் வாழ்க்கை பாதிக்கும். அதுதான். அது பெட்டரா இது பெட்டரா? உனக்கு 2 பாத்து இருக்கு. நீ இப்படி போனியானா குடும்பத்தோட ஆதரவு இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் குடும்ப மானம் போடாது, கௌரவம் போகாது. ஆனா நீ என்ன சொல்ற? உன்னால அவரோட வாழ முடியாது சந்தோஷமா சொல்ற. ஒரு வேளை கொஞ்ச நாள்ல அது கூட சரியா போகலாம். அந்த வாழ்க்கைய விட இந்த வாழ்க்கை கூட நல்லா அமையலாம். நமக்கு தெரியாது. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. ஏன்னா பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். உன் வாழ்க்கை நல்லா கூட அமையலாம். இப்படி போனியானா இப்ப எல்லாம் நல்லா இருக்கு. குடும்பத்தை பகைச்சுக்க போற. சொந்த பந்தத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் உங்க அப்பா அம்மா. உன்னோட தம்பியோட தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்கும். இதெல்லாம் இருந்து 100% நீ அவனோட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் எப்பவுமே இருக்கு. ஓகேயா? அந்த ரிஸ்க் எல்லா திருமணத்திலயும் இருக்கு. ஆனா பெத்தவங்களோட சப்போர்ட் இருந்தா அந்த ரிஸ்க நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அது ஒண்ணும் இல்லாம ஊரையே பகைச்சுக்கிட்டு தாலி கட்டின அப்புறம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு நீ அவரோட போற. அந்த வாழ்க்கை 100% நல்லா இருக்குமான்னு நீ சொல்ல முடியாது. பெரிய ரிஸ்க் எடுக்கிற. இஸ் இட் வர்த் இட்? நீ படிச்ச பொண்ணு, இவ்வளோ பெரிய ரிஸ்க் நீ எடுக்கிறியே, அதுக்கான ஒரு நீ கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறியா? நீ இப்படி போறியா இப்படி போறியா? இதுல அதோட ரிஸ்க் இருக்கு, அதோட சந்தோஷங்கள் இருக்கு. அதுல அதோட ரிஸ்க் இருக்கு, அதோட சந்தோஷங்கள் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இந்த பார்த்து எடுக்கலாம், இந்த பார்த்து எடுக்கலாம். நீ தான் முடிவு பண்ணும். எதுல ரிஸ்க் ஜாஸ்தி பார்த்துக்கோ. ஏதோ மனசு சொல்லறது பார்த்துக்கோ. நீ தான் முடிவு எடுக்கணும். அவ முடிவு எடுக்கட்டுமா? ஃபோர்ஸ் பண்ண. அம்மாடி, நாங்க யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. Nobody is going to force you. It is your decision. இப்ப நீ எடுக்கிறது முடிவு உன்னோட மட்டும்தான். நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்து எது ரிஸ்க் எடுக்கிறது, எந்த ரிஸ்க் நீ எடுக்க தயாரா இருக்க, அதை மட்டும் யோசிச்சு சொல்லு. ரெண்டுலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இந்த வாழ்க்கையிலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு, இந்த வாழ்க்கையிலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இதுல மைனஸ் இல்லாம எல்லாம் இல்ல. நிச்சயமா பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. இதுல போனியானா நீ பல விஷயங்களை இழக்க வேண்டி இருக்கும்.
இதுல போனியானா உனக்கு உன்னோட காதல் அழைக்க வேண்டியிருக்கும். அது மட்டும்தான். இந்த பக்கம் போனியானா அந்த காதலை மட்டும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அம்மா நீங்க விட்டுக்கோ, கிளம்புங்க. தம்பி, நீங்க தான் பொறுப்பு. இப்பவே அவரோட எல்லாம் போய் வாழ முடியாது. சட்டப்படி விவாகரத்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த திருமணம் பண்ணிக்கணும். அது வரைக்கும் தேவையில்லாம போன்ல பேசுறது, ஊரை சுத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. பொறுமையா இருங்க, சரிங்களா? சும்மா அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்பு. எவ்வளவோ போராடி பார்த்தோம், வேற வழி இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா இருக்கா. அந்த பையன் சொல்றது கூட நான் பெருசா கேட்டுக்கல. ஏன்னா அவனுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஆம்பளை. ரெண்டாவது விஷயம், அவன் இன்னும் திருமணம் ஆகலை. அவனுக்கு இந்த பொண்ணு தான் ஒரு வாழ்க்கையை தூக்கி போட்டு, குடும்பத்தை தூக்கி போட்டு, எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி அவ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறா. அந்த ரிஸ்க் எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு நான் அவளுக்கு சொல்லி பார்த்தேன். அவ அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவ புத்திசாலி பொண்ணு, படிச்ச பொண்ணு, அவளுக்கு தெரியுது அந்த ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி அவள் ஒத்துன்னு இருக்கான்னா அது குடும்பத்து மேல இருக்கிறது பாசத்தினால அவ ஒத்துன்னு இருக்கா. ஆனா அவ மனசு கேட்கல. அவ அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கா. வாழ்க்கையின் அவளோட எப்படி இருக்கும்னு தெரியல. நல்லா இருக்கட்டும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்